ஜென்மத்தில் சனி இருக்கிறார். எனவே வாக்கு கொடுப்பதில் சற்று கவனமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பிறர்களுக்கு வாக்கு கொடுப்பீங்க இல்லையா, இந்த வாக்கை சற்று கவனமாக கொடுக்கணும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி கொடுக்கணும். எனவே இந்த வருடத்திலே வீடு, வாகனம், கார், வண்டி போன்ற புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் நலனில் மற்றும் சற்று அக்கறை நீங்கள் செலுத்தி வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும். குருபெயர்ச்சி 2026 வருடத்திலே மே மாதம் 26வது தேதிக்கு பின்பு குருபெயர்ச்சி ஆனது கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் இருந்த இடர்களில் இருந்து நீங்கி நீங்கள் ஒரு வெற்றிமுகமாகவே அமைவீர்கள். சகோதரர்களிடத்திலே விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகளில் இருந்து அகலலாம். எனவே பிறக்கின்ற வருடத்திலே நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை சென்று வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் பல உண்டாகும்.